hybridization. Previous classல வந்துட்டு நம்ம breedingனா என்னன்னு சொல்லி பார்த்தோம் plus selections and then இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்த்தோம். Lesson 20 page number 290. ஓகேவா? page number 290 எடுத்துக்கோ. Hybridization அப்படிங்கிறது may be defined as the process of crossing the two or more types of plants for bringing their desired character together into one progeny called hybrid. Hybrid அப்படினா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. கிராசிங் பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் எடுத்து பிங்க் கலர் ரோஸ் கலர்ல பூ பூக்கக்கூடிய ஒரு செடியை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம், பிளஸ் எல்லோ கலர்ல பூ பூக்கக்கூடிய ஒரு செடியை நம்ம கலெக்ட் பண்றோம். ரெண்டையும் எடுத்து கிராசிங் பண்ணும்போது, அதாவது கலப்பினம், கிராசிங் அப்படிங்கும்போது கலப்பினம் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன்ஷிப் சைடு நம்ம போகும்போது பார்த்துருக்கோம், ஹைபிரிட் பிளான்ட், இந்த செடியில வந்து டபுள் கலர் ரோஸ் அப்படின்னு சொல்லி தான் விற்பாங்க. என்ன அப்படின்னா அதுதான் வந்து ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு எந்த ரெண்டு கேரக்டர் வேணுமோ அதை ஒரே இதுல கொண்டு வர்றதுக்கு பேர் தான் ஹைபிரிட். சரியா? அப்ப ரோஸ் கலர் அண்ட் எல்லோ கலர் பூ பூக்கக்கூடிய ரெண்டு டைப்பா, ரெண்டு கேரக்டர், டிஃப்ரெண்டான ரெண்டு கேரக்டர்ஸ் ஒரே பிளான்ட்ல கொண்டு வரோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு பேரு ஹைபிரிட். இதை வந்து நம்ம அனிமல்லையும் பண்ணலாம். சரியா? அனிமல்லையும் இந்த மாதிரி ப்ரீடிங் பண்ணும்போது, ப்ரீடிங்னா இனப்பெருக்கம் அப்படின்னு ஒன்னே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ப்ரீட் அப்படின்னா இனம், ஒரு குறிப்பிட்ட இனத்துல ப்ரீடிங் அப்படிங்கும் போது இனப்பெருக்கம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஹைபிரிட் அப்படிங்கும்போது டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ், டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் இப்போ வந்து கலர்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன், பிங்க் கலரு ரோஸ் கலர் ஏதோ ஒன்று எடுத்துருக்கோம் அப்படின்னா டிஃப்ரெண்டான இந்த ரெண்டு கேரக்டருமே சிங்கிளா ஒரே வெரைட்டியில கொண்டு வரணும் அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் ப்ராசஸை பண்ணலாம். கலப்பு வீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லணும்னா கலப்பினம் மூலமா உருவாக்கக்கூடியது. எக்ஸஸா, அதாவது கேரக்டர்ஸ், அந்த நமக்கு எது வந்து தேவையோ அந்த கேரக்டரை கொண்டு வரணும்னா ஹைபிரிடைசேஷன் பண்ண முடியும். பிளான்ட்லையும் பண்ணலாம், அனிமல்லையும் பண்ணலாம். அனிமல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா மில்கோட ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தலாம். இப்போ மீட் கண்டென்ட் அதிகமாக நமக்கு தேவைப்படுது. இந்த லெசனே வந்து நம்ம எதுக்கு பார்த்துருந்தோம் அப்படின்னா பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு எப்படிலாம் நம்மளோட ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தும் அப்படின்றது தான் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். அப்போ மீட்டோட கண்டென்ட் அதிகப்படுத்தணும், ஈல்டு அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைபிரிட் இஸ் த சுப்பீரியர் இன் ஒன் ஆர் மோர் கேரக்டர் டு போத் பேரண்ட்ஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைபிரிட் மூலமா நீ உருவாக்கக்கூடிய ஒன் பிளான்ட், இப்போ ரெண்டு கேரக்டருமே சேர்ந்து ஹைபிரிடாக ஒரு பிளான்ட்ல வந்துருச்சு அப்படின்னா சுப்பீரியர் ஒன்றா தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரியம் உள்ளதா, சுப்பீரியர் அப்படின்னா வீரியம் உள்ளதா, இருக்கிறதுலே பெஸ்ட் ஒன்றா கொண்டு வரணும். அப்போ இந்த ப்ராசஸ் பண்ணுற அப்படின்னா இது ரெண்டையுமே மேட் பண்ணுறது. மேட்டிங் அப்படின்னா ஒன்றா சேர்க்கறது, சேர்த்து உருவாக்கும் போது அந்த பிளான்ட்ல உருவாகக்கூடிய ஜீனோடைப்ஸ் வந்து சுப்பீரியர் ஒன்றா இருக்கணும், வீரியம் உள்ளதாக இருக்கணும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது, இப்போ இந்த ரெண்டு கலரையும் ஆட் பண்ண நான் பிளான்ட்டை வந்து மேட்டிங் பண்ணி ஹைபிரிடாக ஒரு பிளான்ட்டை உருவாக்குறேன் அப்படிங்கும்போது ப்ராப்பராக அது ரெண்டு கலரும் கிடைக்கல அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ஒழுங்காக நடக்கலன்னு அர்த்தம். ஹைபிரிடைசேஷன் ஒழுங்காக நடக்கல பிளான்ட்ல அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இந்த ப்ராசஸ் மூலமா திரும்ப கிராசிங் அப்படின்றது இங்கே நடந்துகிட்டே இருக்கும். ஒரு வாட்டி மட்டும் இல்லை, அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு கிராசிங் அப்படின்ற ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்தாதான் ஹைபிரிடாக ஒரு கேரக்டரை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்பீரியரா, வீரியம் உள்ளதா உருவாக்குற வரைக்கும் திரும்ப அந்த மாதிரி மேட்டிங், அதாவது இந்த பிளான்ட்ல இருந்து கட் பண்ணுறது, அதுலேருந்து ஒரு ஸ்டெம் போர்ஷன்ஸை கட் பண்ணி ரெண்டையும் மேட்டிங் பண்ணிட்டு முடிச்சு போட்டு இருப்பாங்க. வச்சு ஒரு 1 வீக் கழிச்சு அது ஒரு பிளான்ட்டா அதுலேருந்து கொண்டு வந்துட்டு ரெண்டு கலரும் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்த ஜெனரேஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு என்ன தேவையோ, எந்த கேரக்டர் வேணும்னு நம்ம அந்த செடியை ஹைபிரிடைசேஷன் பண்ணுறோமோ அது வர வரைக்கும் ரிப்பீட்டடாக பண்ணணும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹைபிரிடைசேஷன்ல உருவாக்குன பிளான்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா வீட் அண்ட் ரை. அதாவது கம்பு எடுத்துக்கிட்டாங்க, கோதுமை ரெண்டையும் எடுத்துட்டு இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து ட்ரைட்டிகம். ஓகேவா? அண்ட் தென் ரை வந்து சீக்கர். இதில் பாதி டேர்மும் ட்ரைட்டி, இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரைட்டிக்கல். ரெண்டையும் ஆட் பண்ணி உருவாக்குனது தான் ட்ரைட்டிக்கல் அப்படின்ற ஃபர்ஸ்ட் தானியத்தில் உருவாக்குனாங்க ஹைபிரிடைசேஷன் ப்ராசஸ் மூலமா. சரி, ஓகே. வீட்லையும் ரை, கம்பு இது ரெண்டையும் ஒன்னாக்கி என்ன பிளான்ட்ல கொண்டு வந்தாங்க? கோதுமையும் கம்பும் கலந்தப்ப விளையுமா அப்படின்னு கேட்கணும் கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி கிடையாது. இதோட ஜீனோம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 28
28 இருக்கு. ஜீனோடைப்ஸ்ல குரோமோசோமோட நம்பர் 28 இருக்கு. இப்போ இதுல வந்து 14 இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இது ரெண்டையும் பண்ணும்போது உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக ஈல்டுனா உற்பத்தின்னு சொல்லியிருக்கேன். ரெண்டுத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். ஒரு செடி நடுற அப்படின்னா, ஒரு செம்பருத்தி செடி இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 5லேருந்து 10 பூ கிடைக்குதுன்னா அதோட ஈல்ட வந்து 10 பூன்னு நீ சொல்ற உற்பத்தி. அதுதான் உற்பத்தி. ஒரு செடி பிரிஞ்சாலோ இல்லை கோவா ஏதோ ஒன்று நீ பிளான்டேஷன் பண்ற அப்படின்னா எவ்வளோ கிடைச்சிது, ஒரு டன் அளவுக்கு கத்திரிக்காய் இருந்தது, ஒரு டன் அளவுக்கு கோவா கிடைச்சிது அப்படின்னு நீ பேசுற அப்படின்னா அதுதான் ஈல்டு. எதை நீ பிளான்டேஷன் பண்ணும்போது உனக்கு கிடைக்கக்கூடிய என் ப்ராடக்ட் ஈல்டு தான் உற்பத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பிளான்ட்ல ஹைபிரிடைசேஷன் மூலமா உருவாக்குனது ட்ரைபிக்கல் அப்படின்ற தானியத்தை தான் நம்ம இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா வீட் அண்ட் ரை, கோதுமையும் கம்பையும் ரெண்டையுமே, ரெண்டு செடியையும் எடுத்து அதோட ஜெனட்டிக், நான் சொல்லியிருக்கேன்ல ஒரு செல்லுன்னு இருந்தால் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். இதுதான் ரீசனபிள். இப்போ நமக்கும் என்ன சொல்லியிருக்கோம், 46 இப்போ குரோமோசோம்ஸோட நம்பர்ஸை அதிகப்படுத்துறாங்க. இது ரெண்டையுமே ஆட் பண்ணி டோட்டலாக 42 குரோமோசோம்ஸோட அந்த பிளான்ட்ல, ட்ரைடிக்கல் பிளான்ட்ல 42 குரோமோசோம்ஸ் இருக்கிற மாதிரி அது மூலமா அதோட உற்பத்தி அதிகப்படுத்துற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அனிமல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அனிமல் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லும்போது a breed is a group of animal of common origin. குரூப் ஆஃப் அனிமல், ஒரு காட்டில் எல்லா விலங்குகளும் இருக்கு அப்படின்னா breed, இனங்கள், ஒரே இனத்தை சார்ந்தது. இப்போ ஹியூமன் பீயிங்னா நம்ம எல்லாரும் ஒரே இனம், ஆனால் ஒருத்தவங்களும் கேரக்டர் வைஸும் மார்ஃபாலஜியாகவும் டிஃபர் ஆகும். சொல்கிறது புரியுதா? உன்ன மாதிரி நான் இருக்க போகிறதில்ல, என்ன மாதிரி நீ இருக்க போகிறதில்ல, இப்படி தான் டிஃபர். ஆனால் breed அப்படிங்கும்போது ஒரே இனத்தை சார்ந்த, ஒரே இடத்துல இருந்து உருவாகிய எல்லாத்த பற்றியும் தான் breed அப்படின்னு சொல்கிறாங்க. That it has certain different character that are not found in other member of the same species. அதாவது ஒருத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர் அடுத்தவங்க கிட்ட இருக்காது. சொல்றது புரியுதா? அந்த அனிமல்குள்ளேயே மிருகங்களே இருந்தாலும் ஒரு அனிமல் கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர் இன்னொரு அனிமல் கிட்ட இருக்காது. சேம் ஸ்பீஷியஸா இருந்தாலும் ஜீனஸ் ஸ்பீஷியஸ் ஞாபகம் இருக்கா? 9th 6th 7th படிச்சுட்டு வர. இப்போ ப்ராக்டிக்கல் எழுதுனதே ஞாபகம் வச்சுக்கோ. ஹைபிஸ்கஸ் ரோசசி நென்சிஸ் அப்படின்னா இது ஜீனஸ், சரியா? பேரினம். இது ஸ்பீஷியஸ்னு சொல்லுவோம். செம்பருத்தி பூக்கு வந்து இது பொட்டானிக்கல் நேம், செம்பருத்தி செடி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஹைபிஸ்கஸ் ஜீனஸ் வந்து எப்பயுமே மாறாது, ஆனால் ஸ்பீஷியஸ் மாறும். பிங்க் கலரில் பூக்கு ஒன்று, அதே ஒயிட் கலர் இருந்தால் வேறு மாதிரி, இல்லை இதோட கேரக்டரை வச்சு அடுக்காக இருந்துச்சுன்னா வர ஓத்த செம்பருத்தினா வர மாதிரி. அப்போ ஸ்பீஷியஸில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நேம் வந்து மாறிக்கிட்டே போகும். இதுதான் ஸ்பீஷியஸ்ன்னு சொல்லுவோம். இதே தான் இப்போ ஹியூமன் பீயிங் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஹியூமன் தான், நம்ம எல்லாரும் ஒரே இனத்தை சார்ந்தோம். இப்போ ப்ரீட் அப்படிங்கும்போது ஒரே இனம் தான் நம்ம எல்லாரும், சேம் ஸ்பீஷியஸாகவே நம்ம இருந்தாலும் நமக்குள்ளேயும் சில கேரக்டர் மாறுபட்டிருக்கு. உண்மைதானே? எல்லாரும் ஒரே மாதிரி கேரக்டர் கிடையாது. So breeding involves the mating parents of different varieties, each having some desired trait which are passed on to the offspring. Offspring ஞாபகம் இருக்கா? Offspring என்னடா? எழுதி வச்சிராத. progeny, இதுக்கும் அதே மீனிங் தான், நிறைய வாட்டி சொல்லிட்டேன். மதர் அண்ட் ஃபாதர், பேரண்ட்ஸா பிளான்ட்டோ அனிமலோ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய அடுத்தது டாட்டர் ஆர் சன், அதுதான் ஆஃப் ஸ்ப்ரிங். அடுத்த ஜெனரேஷனை ஆஃப் ஸ்ப்ரிங் ஆர் ப்ராஜெனி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எந்த இப்போ ஒரு 2 பிளான்ட்டை நீ கலெக்ட் பண்ணி அது பேரண்ட்ஸ் செல்ஸாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து அடுத்த ஜெனரேஷன் வருதுன்னா அதுக்கு பேர் ஆஃப் ஸ்ப்ரிங். சரியா? ப்ராஜெனி சேம் மீன் தான், மைண்டில் வச்சுக்கோ, மறக்காது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிசையர் கேரக்டர். இப்போ நான் இங்கே என்ன சொன்னேன், பிங்க் கலர் ப்ளஸ் எல்லோ கலர் பூ தான் எனக்கு டிசைர் கேரக்டராக நான் எடுத்துக்கிட்டேன். 2 பேரண்ட்டு செடிக்கிட்ட எடுத்துக்கிட்டு அந்த ப்ராஜெனி ஆர் ஆஃப்ஸ்ப்ரிங் அடுத்த ஜெனரேஷனில் கிடைக்கக்கூடியதில் டிசையர் கேரக்டர் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி
நான் கொண்டு வரேன் அப்படின்னா அது breeding, இனப்பெருக்கம், ஹைபிரிடைசேஷன் மூலமா பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? புரிஞ்சுதா என்ன சொன்னேன்? ஹைபிரிடைசேஷன்ஸ் அப்படிங்கும்போது கலப்பினம் பண்றது ரெண்டு விதமான டிஃப்ரெண்டான பிளான்ஸோ அனிமல்ஸையும் எடுத்துப்பாங்க. அடுத்தது சொல்றேன், செய்யும்போது டிசையர்டாக நமக்கு என்ன கேரக்டர் வேணும்னு நினைக்கிறோமோ அதை இன்புட்டாக கொடுக்கும்போது அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம். அதில் நமக்கு தேவையான கேரக்டர் அவுட்புட்டாக வேணும். இன்னும் கூட சொல்லலாம், பிளான்ட் எக்ஸாம்பிள் இல்லாமல் வேறு ஏதாவது ஹியூமன்ஸ்லேயே யோசிச்சுப்பாரு. ஹியூமனில் பண்ண முடியாது, பாசிபிள் கிடையாது. அப்படி இல்லைன்னா ரெண்டு கேரக்டரை கொடுத்து அந்த ஜீனோமில் புதுசாக நியூவாக ஒரு கேரக்டர் வர வச்சோம் அப்படின்னா அது ஹைபிரிடைசேஷன் மூலமா கிடைச்சது. கலப்பினம், ஹைபிரிட்னா கலப்பினம், கலந்து கிடைக்குது. ரெண்டு கேரக்டரும் ஒரே இதில் கிடைக்குதுன்னா கலப்பினம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் அனிமல் ப்ரீடிங் அப்படின்னா அனிமல் ப்ரீடிங் எய்ம் at improving the genotypes of domesticated animals to increase their yield and improve the desirable qualities to produce the milk, egg and meat. When breeding takes place between the animal of the same breed, it is called inbreeding. Cross between the different breeds is called outbreeding. ஒரே இனத்தை சார்ந்த சேம் breed different breed சேம் breed அப்படிங்கும்போது அனிமலில் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கவ் எடுத்துக்கிறோம், இல்லை ரெண்டு டாக், ரெண்டு கோட்டு, எது வேணாலும் எடுத்துக்கிறோம். சேம் breed, ஒரே இனத்தை சார்ந்த ரெண்டு அனிமலுக்குள்ள இனப்பெருக்கம் நம்ம செய்கிறோம், அதுங்களோட அடுத்த ஜெனரேஷன் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா இதுக்கு பேர் இன்பிரீடிங். ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், எதுக்காக அனிமல்ஸ்க்கு ப்ரீடிங் பண்ணணும் அப்படின்னா அதுங்களோட மீட் ப்ரொடக்ஷன். இப்போ சிக்கன், கோழி பண்ணை வச்சு வளர்க்குறாங்க, ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க. எதுக்காக? நம்ம அதை சாப்பிட்றோம் அப்படின்றதுனால ஃபுட் ப்ரொடக்ஷனை நமக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கு, உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காக ப்ரீடிங் பர்பஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலே ரெண்டு கோழி இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? கோழி இன்னும் 10 கோழி ஆகணும்னு நினச்சி தானே எடுத்துகிட்டு வந்து வளர்க்க முடியும். இதுதான் விஷயம். சரிங்கய்யா? அப்போ வளர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 10 கோழி ஆகணும் அப்படின்னா ப்ரீடிங் ப்ராசஸ் மூலயமா பண்ணலாம். அப்போ ஹைபிரிடைசேஷன் மூலயமாவும் பண்ண முடியுன்றாங்க. ரெண்டு சேம் ஸ்பீஷியஸாக இருந்துச்சுன்னா கவு ரெண்டையுமே ப்ரீடிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் இன்ப்ரீடிங். டிஃப்ரெண்ட்டான இனத்தை டிஃப்ரெண்ட் ப்ரீட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஹார்ஸு ப்ளஸ் டாங்கி, குதிரையையும் கழுதையையும் ரெண்டையுமே ஒன்றா ஹைபிரிடைசேஷன் ப்ராசஸ் மூலமா ஒரு அனிமலை உருவாக்கியிருக்காங்க. மியூல், அந்த அனிமலோட பேர் மியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் அனிமல் ப்ரீடிங்கில் செஞ்சுருக்காங்க. இதுக்கு பேர் அவுட் ப்ரீடிங். சரியா? வேறு வேறு இனத்தை சார்ந்த ரெண்டு அனிமலை செலக்ட் பண்ணனால இதுக்கு பேர் அவுட் ப்ரீடிங். சேம் ப்ரீட் அப்படிங்கும்போது ஒரே இனத்தை சார்ந்த ஒரே ஸ்பீஷியஸ் ஒரே இதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் இன்ப்ரீடிங். சரியா? டிஃப்ரெண்ட்ல Inbreeding அப்படின்னு பார்க்கும்போது inbreeding refers to the mating of closely related animal within the same breed for about 4 to 6 generations அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அனிமல் இங்கே ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். சேம் ப்ரீடிங், ஒரே இனத்தை சார்ந்த ரெண்டு அனிமலை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் இன்ப்ரீடிங். அன்ரிலேட்டட் அப்படின்னும் போது வேறுபட்ட குரூப் ஆஃப் அனிமல்ஸ். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ஸ் ஒன்று, டாங்கி ஒன்று, ரெண்டையும் எடுத்து ப்ரீடிங் பண்ணுறோம் ஹைபிரிடைசேஷன் ப்ராசஸ் மூலமா அப்படிங்கும்போது உருவாக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் அவுட் ப்ரீடிங். சரியா?
அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்பிரீடிங்ல 4 to 6 ஜெனரேஷன் அப்படின்னா என்ன மீனிங்? F1 F2 ஞாபகம் இருக்கா? பிரிகர் ஜான் மெண்டல் வந்து ஒரு பிளான்ட் ரெண்டு வந்து டால் அண்ட் டார்க் பிளான்ட் எடுப்பாரு. கிராஸ் பண்ணும்போது F1ல எல்லாமே டாலா இருக்கும் அப்படின்னு படிச்சோம். ஞாபகம் இருக்கா? எடுத்துருக்கா? எடுக்கலையா? எடுக்கல. F2ல திருப்பி 3:1 ஞாபகம் இருக்கா? 1:2:1 இந்த மாதிரி படிச்சிருக்காரு. இப்போ இங்க என்ன சொல்றாங்க? F1 F2 F3 இதுதான் 4 to 6 ஜெனரேஷன்னா திரும்ப மேட்டிங் பண்ணி பார்க்குறது, கலப்பினம் செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நமக்கு தேவையான கேரக்டர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ப்ரீடிங் இனப்பெருக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அந்த அனிமல் பிளான்ட்டும் அதே தான் நான் சொன்னேன். திரும்ப அடுத்தடுத்த ஜெனரேஷன் எந்த கேரக்டர் டிசைர் கேரக்டர் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹைபிரிடைசேஷன் பண்றோமோ அதே மாதிரி அனிமல்லையும் டிசைரான அந்த கேரக்டர் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் திரும்ப ப்ரீடிங் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்றாங்க. சரியா? Superior male and superior female of the same breed are identified and mated in pair. Superior அப்படின்னா தரமான, இந்த இடத்துல மீனிங் அதுதான். ஒரு மேல் அனிமலையும் ஆண் இனத்தை சார்ந்த ஒரு அனிமலையும் பெண் அனிமலையும் நீ கலப்பினம் பண்றதுக்கு எடுக்கிற ப்ரீடிங் பண்றதுக்கு செலக்ட் பண்றோம் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறதுலே சுப்பீரியர் ஒன்னா எல்லாமே. அதுக்கு ஃபர்ஸ்ட் டிசீஸ் இருக்கக்கூடாது. ஒன்று டெஸ்ட் பண்ண போறோம்னா அதான ப்ரொசீஜர். ஒரு பிளான்ட்டை நீ எடுத்தாலும் அது நல்ல பிளான்ட்டா இருக்கணும்னு நினைப்பியா? அந்த விதையை போட்டால் நல்லா வரணும்னு நினைப்பியா? ஸோ அதே தான் இங்கேயும் அனிமல் எடுக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் அந்த அனிமல் நல்ல ஒரு கோட்டோ இல்லை கவ் எடுத்துக்கிற அப்படின்னா நல்ல மில்க் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறதா இருக்கணும். அடுத்தது நல்ல ஸ்ட்ரென்த்தான மாடாக இருக்கிறதா அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கக்கூடிய ஒன்று தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சுப்பீரியர் ஜீன் அப்படின்னு செலக்ட் பண்ணுறோம்னா சுப்பீரியர் மேல் அண்ட் ஃபீமேல்னா ப்ராப்பராக எல்லாத்துலேயுமே வீரியமாக இருக்கக்கூடிய இனத்தை சார்ந்த அனிமலை தான் ஃபர்ஸ்ட் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். தென் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்டிசரபிளாக இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே எலிமினேட் ஆகிடும். இன்பிரீடிங் பண்ணும்போது 2 கேரக்டர் எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணும்போது தேவையில்லாத கேரக்டர் அழிஞ்சு போயிடும். 2 கேரக்டர் எடுக்கிறோம் அப்படின்னா இதை டீப்பாக சொல்ல எனக்கு புரியல. ரீடிங் அவுட்பிரீடிங் அப்படின்றது அன்ரிலேட்டட் அனிமல்ஸ்குள்ள நடக்கக்கூடியது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ஸ் அண்ட் டாங்கி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. மேல்ல வந்து டாங்கி, ஃபீமேல்ல ஹார்ஸ். ரெண்டையுமே மேட்டிங் பண்ணும்போது மியூல் அப்படின்ற ஒரு அனிமல் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஹைபிரிடைசேஷன் என்ன பர்பஸ்க்காக டாங்கியை நம்ம யூஸ் பண்ணுவோம்? டாங்கி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பொதி சுமப்போம். சரியா? கேரி பண்ணுறதுக்கு, லோட் வந்து அதிகமாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எடுத்துப்போம். தென் ஹார்ஸ் அப்படின்னா அதோட கேரக்டர் வேகமாக ஓடும். சரியா? அப்போ டிசைர் கேரக்டர் அப்படிங்கும் போது டாங்கியோட இந்த கேரக்டர் ப்ளஸ் ஹார்ஸ் வேகமாக ஓடும். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு அனிமலில் மேட்டிங் பண்ணும்போது மியூல் அப்படின்ற ஒரு அனிமலை ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஹைபிரிடைசேஷன் மூலமா. சரியா? 2 கேரக்டருமே ஒரே அனிமல் கிட்ட இருக்கிற மாதிரி 2 அனிமலை யூஸ் பண்ணாம 2 கேரக்டரையுமே ஹைபிரிடைசேஷன் மூலமா உருவாக்கப்பட்டதுதான் மியூல் அப்படின்ற இந்த அனிமல். சரியா? தென் இது எப்படி இருந்துச்சு? இந்த மியூல் அப்படின்றது சுப்பீரியர் அண்ட் ஸ்ட்ரென்தன் ஒன்னா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இவ பார்க்கறதுக்கு உருவாக்குனதுல ஸ்ட்ரென்தன் ஒன்னா, இன்டெலிஜென்ட் அண்ட் எபிலிட்டி டு ஒர்க் அண்ட் ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ் பட் தே ஆர் ஸ்டெரைல். என்ன சொல்றாங்க? டிசீஸை எதிர்த்து நிற்கிற மாதிரி. ஓகேவா? நோய் எதிர்ப்பு சக்தியோட பிளஸ் ஸ்ட்ரென்தனிங் ஒன்னா இன்டெலிஜென்ஸா எல்லா கேரக்டர்ஸோடையும் இந்த மியூல் அப்படின்ற அனிமல் வந்து இருந்துச்சு அப்படின்றாங்க. தென் ஹெட்ரோசிஸ். நெக்ஸ்ட் வந்து superiority of the hybrid obtained by cross breeding is called as heterosis or hybrid vigor. Hybrid vigor அப்படின்னா கலப்பு வீரியம் அப்படின்னு சொல்லலாம். விகர், ஓகேவா? கலப்பு வீரியம் அப்படின்னு சொல்லலாம். சுப்பீரியாரிட்டி ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். சுப்பீரியாரிட்டியா இருக்கக்கூடிய ஜீனை மட்டும் நம்ம கலெக்ட் பண்றோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே டிசீஸ் இல்லாததா இருக்கணும், ஸ்ட்ரென்தனிங் ஒன்னா, பிளான்டா இருந்தாலும் சரி அனிமலா இருந்தாலும் சுப்பீரியர் ஜீனா மேல் அண்ட் ஃபீமேலா கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஜீன் வந்து சுப்பீரியர் ஒன்னா இருக்கணும் அப்படின்னா அது மூலயமா தான் ஹைபிரிட் பண்ணி உருவாக்கக்கூடிய அடுத்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல உருவாக்கக்கூடிய ஆஃப்ஸ்பிரிங் ஆர் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி
ஹைபிரிட் பண்ணுறோம்னா மியூல் தான் வந்து கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மியூல் அப்படின்றது எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸ்ட்ரென்தனிங் ஒன்றா, டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா, தென் லோடை கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கும், தென் ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாமே இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இதெல்லாம் ஹெட்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அடுத்த ஜெனரேஷன் மூலமா உருவாக்கக்கூடிய ஒன்று ஹெட்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் என்னென்ன இருக்கும் இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய அனிமல் ப்ரீடிங், அவுட் ப்ரீடிங் மூலமா கிடைக்கக்கூடியதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க், அதிகமான லெவலில் மில்க் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் எக். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் அண்ட் தென் கோட் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம அதிகமாக பண்ணையில் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா அதோட ப்ரொடக்டிவிட்டி ஃபஸ்ட்டு இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டோம். பாப்புலேஷன் அதிகமாகும் போது ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு கம்மியாகும் இந்தியா லெவலில் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போகிறோம். சரியா, அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஃபுட்டோட ப்ரொடக்ஷன்ஸ்க்கு மீட் அப்படின்றது பாசிபிள், நமக்கு தேவை. எக் ப்ரொடக்ஷன் அண்ட் மீட் ப்ரொடக்ஷன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த அவுட் ப்ரீடிங் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்க்ரீஸ்டு க்ரோத் ரேட் இன் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ். க்ரோத் ரேட் அப்படின் போது அதோட சதையோட வளர்ச்சிகள், சரியா, க்ரோத் ரேட்டையும் அதிகப்படுத்தலாம், ஈல்டையும் அதிகப்படுத்த முடியும் அவுட் ப்ரீடிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங். ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்றது நெக்ஸ்ட் ஹைபிரிடைசேஷன் மாதிரி பயோடெக்னாலஜியில் அதர் டெக்னிக். சரியா, இது மூலயமா என்னெல்லாம் நம்ம உருவாக்க முடியும் பயோடெக்னாலஜியா அப்படின்னு பார்த்தோம். இப்போ டிசைர் கேரக்டர்ஸ், ஒரு ஜீன் வந்து தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்வர்யா ராயோட ப்ளூ ஐஸ் வந்து இப்போ எனக்கு தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்களோட ஸ்டெம் செல்ஸ்லேருந்து டிசைர்டாக இருக்கக்கூடிய அந்த ஐக்கு ஓரியன்டான ஜீனை வந்து நான் கலெக்ட் பண்ணுறேன். சரியா, கலெக்ட் பண்ணிவிட்டு அதை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஜெனடிக் இன்ஜினியரிங் மூலமா அந்த கேரக்டர், அந்த ஸ்டெம் செல்லேருந்து உருவாக்கப்பட்ட அந்த ஜீனை மல்டிப்ளை பண்ணி எனக்கு அதை நான் அப்ளை பண்ணிக்க முடியும். சொல்கிறது புரியுதா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ் ஃப்ரம் ஒன் ஆர்கனிசம். ஆர்கனிசம் அப்படின்னாலே என்ன சொல்லியிருக்கேன், பிளான்ஸ், அனிமல், ஹியூமன் பீயிங், மைக்ரோப்ஸ் எல்லாமே அடங்கிடும். உயிருள்ள அப்படின்றதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மறக்காத. ஆர்கனிசம் அப்படின்னாலே எல்லாமே அடங்கிடும். அப்போ transfer of genes from one organism to another organism to create a rDNA. இந்த இடத்துல rDNA அப்படிங்கும்போது recombinant. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டேர்ம்ல எல்லாம் மீனிங் இருக்கும். ரீ திரும்பவும், காம்பினன்ட் கம்பைன் பண்ணும்போது உருவாகுது. சரியா, rDNA-வா இந்த டிசைடான கேரக்டர் ஜீன்ஸை கலெக்ட் பண்ணி திரும்பவும் ஒரு ஆர்கனிசத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கிறது தான் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. அப்போ ஜெனடிக் இன்ஜினியரிங்கை ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி அதர் நேம்லையும் சொல்ல முடியும். சரியா, இப்போ எப்படி பண்ணுறாங்க ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். The term recombinant used because the DNA from two different sources can be joined together. Genetic engineering is also called as the recombinant DNA technology. ரெண்டு சோர்சஸ், அதாவது ஒரு ஜீன் கலெக்ட் பண்ணுறோம், நீங்கள் சொல்லிட்டீங்க ஈஸியாக இதை வந்து எடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்வர்யாவோட ப்ளூ ஐஸை கலெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிடுச்சு. எப்படி அந்த ஜீனை டிசைடாக எடுக்க முடியும், அந்த குரோமோசோம்ஸ்லேருந்து அந்த டிசைட் ஜீனை எப்படி நம்ம எடுக்க முடியும் அப்படின்றதுக்கு என்னென்ன பேசிக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. Presence of plasmid in bacteria that can undergo the replication independently along with the chromosomal DNA.
செல் இருக்கு, DNA ஜெனடிக் மெட்டீரியல். பிளாஸ்மிட்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் DNA அப்படின்னு சொல்லுவோம். 6th இருந்து படிக்கிறோம். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் DNA. பிளாஸ்மிட் அப்படின்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் DNA அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு செல், பிளான்ட் செல்லோ அனிமல் செல்லோ அஸ் எ ஹியூமன் எதுவாக இருந்தாலும் ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு குரோமோசோமல் DNA அந்த செல்லில் இருக்குன்னா அதுக்கு பேர் பிளாஸ்மிட். சரியா? மறக்காத, ஒரு செல் இருக்குது அப்படின்னா DNA ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னா ஒரு பிளான்ட் செல்லோ அனிமல் செல்லோ எதுவாக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ராவாக ஒரு குரோமோசோமல் DNA அதில் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு அந்த செல்லுக்குள்ளனா அதுக்கு பேர் பிளாஸ்மிட். ஓகேவா? இப்போ இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ப்ராசஸ்க்கு இந்த பிளாஸ்மிட் தான் வந்து யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. இண்டிபெண்டா, அதாவது யாரையுமே சார்ந்து இருக்காம தனக்கு தானே அதை ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பிளாஸ்மிடுக்கு இருக்கு. ஓகேவா? இந்த பிளாஸ்மிட் எங்க மேக்ஸிமம் அப்படின்னும் போது பாக்டீரியல் செல்ல இருக்கும். எல்லா பாக்டீரியாவிலையுமே எக்ஸ்ட்ராவா ஒரு குரோமோசோமல் DNA இருக்கும், அதுக்கு பேரு பிளாஸ்மிட். சரியா? அப்ப பாக்டீரியல் செல்லுல இருந்து பிளாஸ்மிட்ல நம்ம தேவையான இந்த ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். எப்படின்னு பார்ப்போம். என்னென்ன தேவை ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ் பிளாஸ்மிட் வேணும், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வேணும், அடுத்தது DNA லைகேஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம் அப்படிங்கும்போது கட் த DNA, லைகேஸ் அப்படிங்கும்போது ஜாயின் த DNA, கட் பண்ணதை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய என்சைம். அடுத்தது பிளாஸ்மிட் அப்படின்னா பாக்டீரியல் செல்லில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் DNA. சரியா? இதுதான் வந்து பேசிக்காக தேவையான ஜெனடிக் இன்ஜினியரிங் ப்ராசஸ்க்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ். இது 3 இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்றாங்க. பாக்டீரியல் செல்லில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் வேணும், தென் டிசையராக எந்த ஜீனை நம்ம கொடுக்க போகிறோமோ யார்கிட்டேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதை கட் பண்ணுறதுக்கு தேவையான என்சைம். ஓகேவா? அதுக்கு பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். தென் DNA லைகேஸ் அப்படின்றது ஜாயின் த DNA. நீ கட் பண்ணி எடுத்தல அதை வந்து பிளாஸ்மிட்குள்ளே தான் அனுப்புவாங்க. டயக்ராம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம ஊரில். பிளாஸ்மிட்குள்ளே கொடுத்து தான் மல்டிப்ளை பண்ண முடியும். அப்போ கட் பண்ணி எடுத்ததை பிளாஸ்மிட் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய என்சைம் DNA லைகேஸ். சரியா? இது 3 தான் மெயினாக தேவை அப்படின்றாங்க. ஜீன் குளோனிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறேன். சரியா? தென் ரெக்கார்ட் வந்து மண்டே எனக்கு சப்மிட் பண்ணிவிடு. நான் இருக்கணும் இல்லையோ புனிதாண்டிக்கிட்ட எல்லாருமே சப்மிட் பண்ணிவிடு. 4 எக்ஸ்பிரிமெண்ட்டும் முடிச்சிருக்கணும், ப்ராப்பராக எழுதியிருக்கணும். சப்மிட் பண்ணிவிடு. திரும்பி நான் எந்த கிளாஸ் வரணும் அன்னைக்கு வந்து நோட்டை கலெக்ட் பண்ணிக்கோ ஆஃப்டர்நூனில். சரியா? வேற ஜீன் குளோனிங். குளோனிங் அப்படின்னா குளோன் அப்படின்ற டேர்ம் வந்து நீ கேள்விப்பட்டிருக்க. இதோட அடுத்த ப்ராசஸ் அப்படிங்கும்போது ஜீன் குளோனிங் பண்ணுறது. ஜீன் குளோனிங் டயக்ராமை கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, ஹியூமன் செல் கொடுத்துருக்காங்களா? ஹியூமன் செல்லிலிருந்து ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான டிஎன்ஏவை தனியாக எடுத்துருவோம். இதுதான் வந்து இப்போ ஐஸ்வர்யாவோட ப்ளூ ஐஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த டிஎன்ஏலேருந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ஜீனை மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்காங்க. சரியா? டயக்ராமை மட்டும் பாரு, ஜீனை தனியாக எடுத்துருக்காங்க. அப்போ அந்த கட் பண்ணுறதுக்கு என்ன என்சைம் யூஸ் ஆகும்னு சொன்னோம். கட் த டிஎன்ஏ இதை கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமால தான் கட் பண்ணி எடுக்க முடியும்.
அடுத்தது பிளாஸ்மிட் தான் ரெப்ளிகேட் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடியது அப்படின்னு சொன்ன வெக்டாரா யூஸ் ஆகுது. பிளாஸ்மிட் இப்படி இருக்குன்னா இதுல இந்த என்சைம் பிளாஸ்மிட் இப்படி இருக்கு அப்படின்னா வெக்டாரா நீ கட் பண்ண அந்த ஜீன் ஐஸ்வர்யா அந்த ஜீனை எடுத்துட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ற ஜாயின் பண்ற. இப்போ அந்த ஜாயின் பண்றதுக்கு என்ன என்சைம் வேணும்னு சொன்னேன். ஜாயின் பண்ண என்ன என்சைம் வேணும்? டிஎன்ஏ லைகேஸ். அப்போ இந்த இடத்த டிஎன்ஏ லைகேஸ் மூலமா ஜாயின் பண்ணிடுச்சு. ஜாயின் பண்ணிட்டு அடுத்தது கொடுத்துருக்கான் பாரு, இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கான் பாக்டீரியல் செல். இதை எடுத்துட்டு வந்து நம்ம என்ன செய்யறோம், பாக்டீரியல் செல்லுக்குள்ள அனுப்புறோம். இதை எடுத்துட்டு வந்து இங்க இருக்குல்ல இது தனி ஜீன். இப்போ இது வந்து இதுதான் வந்து அந்த நமக்கு தேவையான கேரக்டர் ஜீன். இதை எடுத்துட்டு வந்து வெக்டார் கூட, வெக்டார் அப்படின்றது பிளாஸ்மிட்டோட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கொண்டு வந்து பாக்டீரியல் செல்லுக்குள்ள டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். டிரான்ஸ்மிட் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷன் ரிப்ளிகேஷன் நடக்கும். எப்பயுமே பாக்டீரியல் செல் என்ன சொல்லியிருப்போம், ஒரு செல் 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 + 32 இப்படி தான் அதோட ரெப்ளிகேஷன் இனப்பெருக்கம் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ இந்த இதை நம்ம இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம், டிரான்ஸ்மிட் பண்ணிட்டோம். அப்போ இந்த பாக்டீரியல் செல் ரெப்ளிகேட் ஆகும்போது என்ன ஆகும், இந்த 1 என்ன ஆயிருக்கும் 2ஆக கிடைச்சிருக்கும், திருப்பி நமக்கு 4ஆக கிடைச்சிருக்கும், திரும்ப ரெப்ளிகேட் பண்ணுவோம், திருப்பி 8 ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி அதிகமான லெவலில் நமக்கு தேவையான கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணி எடுக்க முடியும். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஐ ஓரியன்டான ஜீனை பற்றி பேசணும். இதை வேற மாதிரி யோசிங்க. ஜெனடிக் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜி மூலிமா ஒரு பிளான்ட்டோ இல்லை அனிமல்லையோ அதிகமான லெவலில் கிடைக்கக்கூடிய ஒன்று நம்ம எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படி யோசிங்க. குளோனிங்கில் ஃபஸ்ட்டு டாலி அப்படின்ற ஷீப் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. குளோனிங் மூலமா ஷீப் செம்பரி ஆடில் ஃபஸ்ட்டு குரோத் வந்து டாலி ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. ஜீன் குளோன் அப்படின்னாலே இப்போ அப்துல் கலாம் இருக்காருன்னா அவரை மாதிரி சேம் இன்னொரு அப்துல் கலாமை குளோனிங் ப்ராசஸில் உருவாக்க முடியும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு செம்பரி ஆடு தான் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க, சரியா இருக்கக்கூடாது. இதை பற்றி அடுத்த கிளாஸில் டீட்டெயிலாக போவோம். ஓகேவா? தேங்க்யூ.